இப்போ கெமிஸ்ட்ரியில் டாப் 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்காக பிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்காக டாப் 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கீழ்கண்டவற்றுள் எது கரிம சேர்மம் இல்லை? கரிம சேர்மம் இல்லை. ஆர்கானிக் காம்பவுண்ட் எது இல்லை? விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட் இஸ் நாட் ஆன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்? ஆர்கானிக் எது இல்லை அப்படின்னா DEET, இதுதான் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இல்லை. இதில் பைரித்திரம், நிக்கோட்டின் அமைடு, நிக்கோட்டின், அப்புறம் வந்து ரொட்டினோன், இது எல்லாமே வந்து ஆர்கானிக் சேர்மம். இது வந்து கனிம சேர்மத்தில் வரும், இன்ஆர்கானிக்ல வரும், இன்ஆர்கானிக்ல வரும். அதனால தான் ஆர்கானிக் சேர்மம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வெப்பத்தால் இலகும் நெகிழிக்கு என்ன எடுத்துக்காட்டு? வெப்பத்தால் இலகும் நெகிழிக்கு PET, வெப்பத்தால் இலகும் நெகிழிக்கு பாலிஎத்திலின் டெரித்தாலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. PET வெப்பத்தால் இலகும் நெகிழிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மோபிளாஸ்டிக் அப்புறம் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்னு 2 வகை இருக்கு. இதுல தெர்மோபிளாஸ்டிக் எடுத்துக்காட்டு வந்து PET அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட், களைக்கொல்லிக்கு என்ன எடுத்துக்காட்டு? ஹெர்பைசைட்ஸ். களைக்கொல்லிக்கு காமனாவே என்ன சொல்லலாம் அப்படின்னா 2,4D அப்படின்னு சொல்லுவாங்க. களைக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு 2,4D சொல்லலாம். களைக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு ஹெர்பைசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வீடிசைட்ஸ், இதெல்லாமே களைக்கொல்லி. 2,4D. DEயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட்ஸ். 2,4 டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. இதான் களைக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட், கீழ்கண்ட எந்த வினையூக்கி வனஸ்பதி தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது? வனஸ்பதி தயாரிக்க பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வனஸ்பதி தயாரிக்க பயன்படுவது குப்ரிகுளோரைடு சொல்லுவாங்க. வனஸ்பதி தயாரிக்க பயன்படுவது குப்ரிகுளோரைடு. வனஸ்பதி எண்ணெய் தயாரிக்க பயன்படுவது. அடுத்து வந்து பார்த்தோம்னா எஸ்டர். எஸ்டரோட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்டரோட ஃபங்க்ஷனல் குரூப் COOR, அதாவது C+OR அப்படின்னு இருக்கும். இதான் ஃபங்க்ஷனல் குரூப். அதுக்கப்புறம் கீட்டோன் அப்படின்னா C+O இருக்கணும். இந்த சைடு என்ன வேணாலும் இருக்கலாம். இங்க C+O இருக்கணும். இங்க Xன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தப்பானது. அப்ப ஆப்ஷன் B தான் தப்பு. ஆல்டிஹைடு அப்படின்னா CHO கரெக்ட் தான். அடுத்து அமைடு அப்படின்னா NH2 கரெக்ட் தான். அப்ப தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா கீட்டோன். தவறானதுன்னு பார்த்தோம்னா கீட்டோன். கீட்டோனோட ஃபங்க்ஷனல் குரூப் தான் தவறானது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃபைண்ட் அவுட் த நேச்சுரல் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைண்ட் அவுட் த நேச்சுரல் ஃபைபர். இயற்கை இலையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லலாம். இயற்கை இலை என்னன்னா, இயற்கை இலை மற்றதெல்லாம் செயற்கை. நைலானு, PVA, ரேயானு, நைலானு, இதெல்லாமே செயற்கை இலை. ஆனா இயற்கை இலைன்னு கேட்டா செல்லுலோஸ். ஓகே, இயற்கை இலை ஃபைண்ட் அவுட் த நேச்சுரல் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லுலோஸ் அப்படிங்கிறது நேச்சுரல் ஃபைபர். அடுத்து ஆர்கனோ பாஸ்பேட் பூச்சிக்கொல்லி சேர்மத்தை தேர்ந்தெடு. ஆர்கனோ பாஸ்பேட் அப்படின்னா பெனிட்ரோத்தியான் அப்படிங்கிறது தான் ஆர்கனோ பாஸ்பேட் பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவாங்க. பெனிட்ரோத்தியான் தான் ஆர்கனோ பாஸ்பேட் பூச்சிக்கொல்லி சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனிட்ரோத்தியான் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், கசக்கும் பாதாம் பருப்பின் மனமுள்ள சேர்மம் எது அப்படின்னு கேட்பாங்க. கசக்கும் பாதாம், ஃபைண்ட் அவுட் த காம்பவுண்ட் ஆஸ் த ஸ்மெல் ஆஃப் பிட்டர் ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கசக்கும் பாதாம் பருப்பின் மனமுள்ள சேர்மம் அப்படின்னா நைட்ரோபென்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரோபென்சின் இங்கிலீஷ்ல தான் நைட்ரோபென்சின். கசக்கும் பாதாம் பருப்பின் மனமுள்ள சேர்மம் அப்படின்னா நைட்ரோபென்சின். அடுத்து, காரின் புகைப்போக்கில் வெளியிடப்படும் நச்சு வாயுவை தேர்ந்தெடு. காரின் புகைப்போக்கில் வெளியிடப்படும் நச்சு வாயு கார்பன் மோனாக்சைடு வரும். காரின் புகைப்போக்கில் வெளியிடப்படும் நச்சு வாயு அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. ஆசிட் ரெயின் வாஸ் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர். The term acid rain was first used by யாரு? ரைட்டர் அப்படிங்கிறவர். ரைட்டர், RATTER. ஆசிட் ரெயின் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை ரைட்டர். ஆசிட் ரெயின் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை. முதல் தலைமுறை பூச்சிக்கொல்லியை தேர்ந்தெடு. லெட் சொல்லாங்க. லெட், மெர்குரி இதெல்லாமே முதல் தலைமுறை பூச்சிக்கொல்லி. ஆனா மெர்குரி இல்ல, இங்க லெட் தான் இருக்கு. லெட், மெர்குரி இதெல்லாமே முதல் தலைமுறை பூச்சிக்கொல்லி. செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் தலைமுறை பூச்சிக்கொல்லி. அடுத்து, பாக்கலைட் இஸ் a product of reaction between. பாக்கலைட் இஸ் a product of reaction between. பாக்கலைட் வினைபுரிந்து எது ரெண்டும் வினைபுரிந்து பாக்கலைட்டை தரும் அப்படின்னா, எது ரெண்டும் வினைபுரிந்து பாக்கலைட்டை தரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபீனால் மற்றும் மெத்தனால் சொல்லலாம். ஃபீனால் மற்றும் மெத்தனால் இது ரெண்டும் வினைபுரிந்து பாக்கலைட்டை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த அழுத்தப்பட்ட வாயுவை தேர்ந்தெடு. அழுத்தப்பட்ட வாயு எல்லாமே அழுத்தப்பட்ட வாயு தான். கார்பன் டை ஆக்சைடு, CNG, LPG இது எல்லாமே அழுத்தப்பட்ட வாயு. கம்ப்ரஸ்டு கேஸ் தான் எல்லாமே. அடுத்து, அரேஞ்ச் ஃபாலோவிங் fuels in the descending order of arrange the following fuels in the descending order of based on their calorific value. அப்போ டிசைனிங் ஆர்டர் அப்படின்னா ஹைட்ரஜன், மீத்தேன், LPG, பெட்ரோல், கெரோசின் இதுக்கெல்லாமே
கலோரிஃபிக்கல் வேல்யூ வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அப்போ எது அதிகமா இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு தான் கலோரிஃபிக்கல் வேல்யூ அதிகம். கலோரிஃபிக்கல் வேல்யூ வந்து எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மாற்றிய பண்பு தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது என்ன? அதாவது ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோமரிசம் வெவ்வேறு பண்புகளையும் கட்டமைப்புகளையும் கொண்டது. வெவ்வேறு பண்புகளையும் கட்டமைப்பு வேறுபட்ட வடிவத்தையும் கொண்டுள்ளது. அப்போ ஐசோமரிசம் ஐசோட்ரோப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் செக்ஷுவல் ஃபார்முலா அப்படி இருந்துச்சுன்னா, இப்போ கார்பன் எடுத்துக்கலாம், டைமண்ட் எடுத்துக்கலாம். கார்பனுக்கு வேற செக்ஷுவல் ஃபார்முலா, வைரத்துக்கு வேற செக்ஷுவல் ஃபார்முலா, அது ஐசோமரிசம். அப்புறம் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் சொல்லிக்கலாம். வெவ்வேறு பண்புகளையும் கட்டமைப்பு இருந்துச்சுன்னா, ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா ஒண்ணுதான். அடுத்து பசுமை இல்ல வாயுவை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. பசுமை இல்ல வாயு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும் பசுமை இல்ல வாயு. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, குளோரோஃப்ளூரோ கார்பன், நைட்ரஸ், N2O, ஓசோன், இது எல்லாமே பசுமை இல்ல வாயு. எல்லாமே வரும், ஆல் த எபோ தான் வரும். குளோபல் வார்மிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைண்ட் அவுட் த குளோபல் வார்மிங் கேஸ், இது எல்லாமே. அடுத்து செலக்ட் IUPAC நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் அல்கலைன் ஃபேமிலி. IUPAC நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் அல்கலைன் ஃபேமிலி. அல்கலைன் குடும்பத்தில் உள்ள முதல் சேர்மத்தின் IUPAC. அல்கலைன்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீத்தேன் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா மீத்தேன் இருக்கும். அல்கலைன் குடும்பத்துல செலக்ட் த நேம் ஆஃப் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் அல்கைன் ஃபேமிலி. அல்கைன் ஐன்னு இருக்கு, அப்ப ஈத்தேன் தான் வரும். அல்கைன் இது ஹைட்ரோகார்பனோட வகை. ஹைட்ரோகார்பன்ல 3 வகை இருக்கு. அல்கேனு, அல்கீனு, மூணாவது அல்கைனு. அல்கைன் அப்படின்னா ட்ரிபிள் பாண்டு உள்ளது. இது அல்கீனா டபுள் பாண்டு. அல்கேன் அப்படின்னா சிங்கிள் பாண்டு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஈத்தைன்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். அல்கைன் குடும்பத்தில் உள்ள முதல் சேர்மம் IUPAC வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கீழ்கண்ட எந்த ஓரினப்படி பியூனாயஸ், அதாவது ஓரினப்படி பியூனாயஸ் பலபடி தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓரினப்படி பியூனாயஸ் பலபடி தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பியூட்டாடைன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஓரினப்படி வந்து பியூட்டாடைன்னு சொல்லலாம். கீழ்கண்ட எந்த ஓரினப்படி பியூனாயஸ் பலபடி தயாரிக்க பயன்படுது அப்படின்னா பியூட்டாடைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். சர்க்கரை கரி ஆனது சர்க்கரை நீர் நீக்கம் செய்வதன் மூலம் பெறப்படுகிறது. சர்க்கரை கரியானது சர்க்கரை நீர் நீக்கம் மூலம் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதில் சல்பூரிக் அமிலம் நீர் நீக்காக செயல்படுகிறது. சரி, ஏ மற்றும் பி ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஏ மற்றும் பி ரெண்டும் சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். சர்க்கரை கரியானது சர்க்கரை நீர் நீக்கம் செய்வதன் மூலம் பெறப்படுகிறது. இதில் சல்பூரிக் அமிலம் நீர் நீக்கியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து dash is not used for the rocket fuel. என்ன வந்து ராக்கெட் ஃபியூவலா யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா நீர்ம ஹைட்ரஜன் யூஸ் பண்றாங்க, ஹைட்ரஜன் யூஸ் பண்றாங்க, பாலியூரேத்தன் யூஸ் பண்றாங்க. பாலிஎத்திலீன் தான் யூஸ் பண்றது இல்ல. ராக்கெட் ஃபியூவலா பாலிஎத்திலீன். ஆப்ஷன் டி. ராக்கெட் எரிபொருளாக பயன்படாதது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலிஎத்திலீன் சொல்லலாம். ராக்கெட் எரிபொருளாக பயன்படாதது பார்த்தோம் அப்படின்னா பாலிஎத்திலீன் சொல்லலாம். which is not used for the rocket fuel அப்படின்னா பாலிஎத்திலீன்.